தஞ்சாவூர் மாவட்டம் பள்ளத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் கவிபாலா என்ற 11 வயது சிறுமி பள்ளியில் ரத்தம் கக்கி மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மாணவி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் மாணவி இறந்தது தெரியவந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நலிமிடம் கேட்கலாம். நலிம், இந்த சம்பவம் தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் கிருஷ்ணவேணி. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள சொக்கநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்த கண்ணன் பரிமளா தம்பதியினர். இவரது மகள் கவிபாலா வயது 13. இவர் பள்ளத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இன்று மதியம் விளையாடி கொண்டிருக்கும் போது கவிபாலா திடீரென மயக்கம் ஏற்பட்டு மைதானத்தில் விழுந்துள்ளார். மேலும் மூச்சின் வழியாக ரத்தம் சொட்டியதை அடுத்து இந்த ஆசிரியர்கள் அவரை மீட்டு அருகில் உள்ள அழகியநாயகிபுரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொண்டு சேர்த்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவரை இறந்து விட்டதாக கூறினர். இதையடுத்து அந்த மாணவியின் உடலை பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது மேலும் 2 மாணவிகள் அனுப்பி வைக்கிற நிலையில் அங்கு பேராவணி சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சென்று ஆய்வு செய்து அங்கு மேலும் 2 மாணவிகளை பாதிக்கப்பட்ட மாணவிகளையே சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார். தஞ்சாவூரில் பள்ளியில் விளையாடி கொண்டிருந்த பள்ளி மாணவி கவிபாலா மூக்கில் ரத்தம் சொட்டி மயங்கி விழுந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நலிம்.